ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு JRTS. இந்த வீடியோவில் நம்ம மேக்னெட்டிக் கேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கேஜ் டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான இடத்துல இருக்க ப்ரெஷரை வச்சு நம்ம அதோட லென்த்து, ஹைட்டு, ஃப்ளோ அதை நம்ம என்ன பண்ணலான்னா கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா சென்சோகான் பிராண்ட், அதாவது சென்சோகான் யூஎஸ்ஏயோட மேனுஃபேக்சரிங்கில் உருவான ஒரு மேக்னெட்டிக் கேஜ் என்னோட கையில் இருக்குது. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 250 mm ஆஃப் வாட்டர் காலம். ஸோ இதில் ரெண்டு போர்ட் இருக்கும். ஒன்று ஹை, அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா லோ. அதே மாதிரி பேக் சைடும் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹை போர்ட், ஒரு லோ போர்ட். இன்கேஸ் நமக்கு பேனலில் சைடில் வருதுன்னா நம்ம பேக் கனெக்ஷனை டம்மி பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம பேக்கில் வேணும்னா சைடை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக மேக்னெட்டிக் கேஜில் வர யூனிட்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா mm ஆஃப் வாட்டர் காலம், இன்ச்சஸ் ஆஃப் வாட்டர் காலம், பாஸ்கல்ஸ் அந்த மாதிரி யூனிட் இருக்கும். மேக்னெட்டிக் கேஜ் மெயினாக HVAC, AHU, க்ளீன் ரூம், ஆப்ரேஷன் தேட்டர் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வெரி லோ ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற டிவைஸ் தான் மேக்னெட்டிக் கேஜஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செஷனில் ட்ராப் பண்ணுங்கள்.